சரி பரவாயில்ல அப்படின்னு இருக்க சொன்னா இருங்க. ஏன்னா நாளைக்கு அநேகருக்கு நீங்கள் ஒரு சாட்சியாக அதில் இருந்து காட்ட முடியும் அவருடைய வருகையில நியாய தீர்ப்புல. அவர்கள் சரி பரவாயில்ல அப்படின்னு இருக்க சொன்னால் நீங்கள் இருக்கணுமா? அவர்கள் எப்படினாலும் இருக்கதான் சொல்லுவாங்க. சார்லஸ் சரோ இருக்க வேண்டாம், நீங்கள் வெளியே போயிருங்கன்னு சொல்லுவார். ஏன்னா அவர்கள் இருந்தனால்தான் அவர்களுக்கு துட்டு. அவர்கள் இருந்தால் தானே அவர்கள்ட்ட தசமபாகம் அந்த காணிக்கை இந்த காணிக்கை என்று வாங்க முடியும். அப்படின்னா அவர்கள் இருக்க விரும்பினால் நீங்கள் இருக்கணும். அவர்கள் தான் இருக்க விரும்புவாங்களே ஐயா. ஏன்னா உங்களே ஒரு பணமாக தானே அவங்க பார்த்து கொண்டிருக்காங்க. இந்த ஆக்கா ஆவடி பாருங்க, you are seated in this building. இந்த கட்டடமே ஒரு அதிசயம் தான். This building is a wonderful. அதிசயங்க இது. It is a wonder. கையில காசு வச்சிட்டு கட்டின ஒரு கட்டடம் கிடையாது இது. இந்த ஒவ்வொருத்தரையும் பாருங்க, கோடி கோடியாக சம்பாதித்தம் பண்ணி கொண்டு தசம பாகத்தை மக்களை வஞ்சித்து விசுவாசி வஞ்சித்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையே நீங்க தானே. அப்புறம் அவங்க இருக்கதானே சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதுதானே விருப்பமே. அப்படி தானே உங்கள்கிட்ட இருந்து பணத்தை கறக்க முடியும். கறந்து அவர்கள் வேதத்துக்கு எதிராகவும் கிறிஸ்துவுக்கு எதிராகவும் சென்று கொண்டு இருக்கிறார்கள். அப்படி சென்று கொண்டு இருக்கிற அந்த சபையில் நீங்கள் இருக்க விரும்பினால் நீங்கள் இருங்கள்னு நீங்கள் போதிக்கிறது வேதத்துக்கு மிகவும் எதிரானது, கர்த்தருக்கு எதிரானது. தயவு கூர்ந்து இதை குறித்து மன்னிப்பு கேளுங்கள். ஏனென்றால் நம்ம எதற்காக சத்தியத்தை சொல்லுகிறோம், எதற்காக கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கிறோம் என்றாலே அப்படிப்பட்ட சபைகளிலிருந்து நீ வெளியே வந்துவிடு என்பதற்காக தான் கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. கள்ள போதகர்களை எச்சரிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஏன்னா நாளைக்கு அநேகருக்கு நீங்கள் ஒரு சாட்சியாக அதில் இருந்து காட்ட முடியும் அவருடைய வருகையில நியாய தீர்ப்புல. ஆகையால் விசுவாசிகளே, இப்படிப்பட்ட கள்ள சபைகளில் இருந்து கொண்டு நீங்கள் இவர் சொல்லுகிற மாதிரி சாட்சியாகலாம் வாழ முடியாது. அதைத்தான் வேதம் கூறுகிறது. அவர்கள் நடுவிலிருந்து நீ பிரிந்து போய் நீ இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு, அப்படிப்பட்டவைகளை விட்டு விலகு என்று ஏன் பவுல் கூறுகிறார் என்றால், அப்படிப்பட்டவங்க மத்தியில் நீங்கள் அப்படிப்பட்ட சபைக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் சாட்சியாக வாழ முடியாது. ஆனால் ஐயா என்ன சொல்லுகிறார் என்றால், அப்படிப்பட்ட சபைகளுக்குள்ளாக நீங்கள் இருந்து உங்களால் சாட்சியாக வாழ முடிந்தால் நீங்கள் வாழுங்கள்ங்கிற. அதெல்லாம் வாழவே முடியாது. அதுக்காக தான் பவுல் ஒவ்வொரு இடத்துலையும் எச்சரித்து கொண்டு இருக்கிறார். கொரிந்தியர், அதாவது 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியரை ஃபுல்லாக நல்லா நீங்கள் வாசிக்கும் போது நமக்கு தெரியும். அதை நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த காணொலியில் நான் உங்களுக்கு ஒரு சபைனா என்னங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 கொரிந்தியர் 5:1 எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே என்ன பவுல் கூறுகிறார் என்றால், உங்களுக்குள்ளே விபச்சாரம் ஒன்றென்றும் பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அந்நாணிகளுக்கும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது. அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாளில் ரட்சிக்கப்படும்படி நம்முடைய கர்த்தராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனுக்கு சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கணும்னு தீர்க்க சொல்லுகிறேன். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. இல்லை அவன் இருந்தாலும்